வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து எக்கு வச்சு ஒரு சூப்பு பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். சிக்கன் வாங்குகிற அன்றைக்கி சிக்கன் சூப், மட்டன் சூப் செஞ்சாலும் அது இல்லாத டைம் டக்குன்னு நான்வெஜ் சூப் வேணால் எக்கு வச்சு பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யுதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். வெங்காயம் ஒன்று மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க பொடியா. கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், அப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியே சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதுக்கு நமக்கு சூப் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 முட்டை. இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சூப்பு கடாய் வச்சு நான் பட்டர் போடுறேங்க. ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணுறோம். சூப்பு நல்லாயிருக்கும். இந்த பட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சியும் பூண்டையும் போடுறோம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன், இல்லைன்னா கட் பண்ணால் வாயில் தட்டுப்படும். அது சிலருக்கு பிடிக்காது, அதனால் துருவி வச்சுருக்கேன். பூண்டும் பொடியே சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அது கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வருது அந்த பட்டர் சேர்த்து ஃப்ரை ஆகும்போது. இந்த புதினாவும் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடுறோம். இது ரொம்ப வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினாலே போதுமானது தான். ஏன்னா நமக்கு அந்த வாய்க்கு தட்டுப்படும் போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் முட்டை போட போகிறேன். நீங்கள் முட்டைக்கு பதிலாக வெஜிடபிள் வேணுனாலும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். தனியாக கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட் சூப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே சூப் செஞ்சு கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு. பேக்கெட்டில் என்ன சுடு தண்ணி ஊற்றி கலக்கணும்னா முடிஞ்சது, வேலை ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ஹெல்த்தையும் பார்க்கணும், என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால் நம்மளாம் வீட்டில் இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். உப்பு, தக்காளி, இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய் பொடி சேர்த்துறேன். காரத்துக்கு லைட்டாக காரமாக இருக்கிறதுக்கும் பெப்பர் போட்டுக்கலாம் மேலே. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி போட்டுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கொத்தமல்லி இலையை போட்டுறேன். இது நல்லா பாயில் ஆகணுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த 2 முட்டையை அடித்து கலக்கி வச்சுக்குவோம். உடைச்சி முட்டையில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு,
லைட்டாக மிளகாப்பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பண்ணுறது இருந்தால் அதில் வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும் சீக்கிரமாக. தண்ணி பாயில் ஆகட்டுங்க. நான் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்காண்டி வச்சுக்கோங்க. அதில் இந்த முட்டையை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத ஊற்றுறேன். வரும் சூப்பு. உங்களுக்கு இதே இந்த இந்த திக்னஸ் போதும்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்க தான் திக்னஸாக இருந்தால் தான் குடிப்பாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறது. இதில் நான் பாதி மட்டும் போடுறேன். பாதி மட்டும் சேர்த்துறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுருலாம். இது நல்லா தண்ணியை விட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஊற்றிட்டு போயிருந்தான் நம்ம. இப்போ இதை பாருங்கள், ஊற்றலாம். இது ஊற்றினோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு திக்னஸ் வந்துடும். சூப்பு நமக்கு எக் சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேணுன்னா நம்ம ஒரு கேரட்டுக்கு துருவிக்கலாம். அதனால் ஆட் பண்ணோன்னா வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி ஊற்றுனதும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோம். இதை தூவிக்குவோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் கிடச்சதுனாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரீங்க அது நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு எக் சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து செஞ்சு பாருங்கள். நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நமக்கு எக் சூப் ரெடி ஆகிடுச்சு. எக்கு வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக உடச்சி விட்டால் அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருங்க. இது வந்து ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இந்த எக் சூப் பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.